நமது நாட்டில் தற்போது பெரிய பேசுபொருளாக இருப்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பும் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் தான். இவை இரண்டும் நம்மால் ஒரே நேரத்தில் எடுக்க முடியும். நமது நாட்டில் கடைசியாக 2011 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஒரு வார்டுக்கு 3 அல்லது 4 நபர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பார்கள். இக்காலகட்டத்தில் இம்முறை கணக்கெடுப்பு சரியாக கணிக்க முடியாது. ஏனென்றால் இக்காலத்தில் அனைவரும் வேலைக்கு செல்கின்றனர். அது மட்டுமில்லாமல் நிறைய பிளாட் மற்றும் அபார்ட்மெண்ட் வந்துள்ளது. பக்கத்து வீட்டு நபர் பெயரே யாருக்கும் தெரியாது. அது மட்டுமில்லாமல் கிராமத்தில் ஒரு முகவரி, சென்னையில் ஒரு முகவரி என அடையாளங்கள் கொண்டுள்ளன. எனவே தமிழக அரசு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஒரு பெட்டி வைக்க வேண்டும். அந்த பெட்டியில் பொதுமக்கள் அனைவரும் தங்களது குடும்ப அட்டை நகல் மற்றும் ஜாதி சான்றிதழ் நகல் சேர்த்து அந்த பெட்டியில் போட வேண்டும். இறந்தவர்கள் யாரேனும் இருந்தால் குடும்ப அட்டையில் கீழே இறந்தவர் என குறிப்பிட வேண்டும். புதிதாக குழந்தை பிறந்தால் அதையும் பிறந்தவர்கள் என குறிப்பிட வேண்டும். இந்த ஆவணங்கள் அனைத்தையும் அரசு ஆசிரியர்கள் சரியான முறையில் குறிப்பெடுத்து தாலுகா அலுவலகம் அனுப்ப வேண்டும். தாலுகா அலுவலர் சரிபார்த்து மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்ப வேண்டும். மாவட்ட ஆட்சியர் தமிழக அரசுக்கு அனுப்ப வேண்டும். இவ்வாறு செய்தால் மிக குறுகிய காலகட்டத்தில் சரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துவிடலாம். அதுவும் மிக குறைந்த செலவில் எடுத்துவிடலாம்.